ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst from India, the one and only Mr. டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? So kind of you for introduction, Ganesh. ரொம்ப சந்தோஷம். Thank you. எலெக்ஷன்ஸ் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு லெவல்ல போயிட்டு இருக்கு. முதல்ல ஜார்க்கண்ட் எலெக்ஷன் பார்ப்போம் சார், அதுக்கப்புறம் நிச்சயமா மகாராஷ்டிராக்கு வரும். ஜார்க்கண்ட் எலெக்ஷன் எப்படி பாக்குறீங்க? மூன்று குறிப்புகள். ஜார்க்கண்ட் எலெக்ஷனில் பாஜக முன்னிலையில் இருக்கிறது, காங்கிரஸ் பின்னிலை வாங்கிவிட்டது. ஓகே. ஜார்க்கண்டில் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் என்று சொல்லி, மைக்ரன்ட்ஸ் என்று சொல்லி அந்த பூதத்தை கிளப்பி விட்டது பாஜக. ஓகே. அங்கு ரோஹிங்யாஸ், பர்மாலேருந்து வந்தவங்க, பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க அங்க டெமோக்ரஃபியே மாறிட்டுன்னு சொல்றாங்க. ஓகே. ஜார்க்கண்டில் இன பிரச்சனை, குறிப்பாக மத பிரச்சனை, அதையும் மலைவாழ் மக்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றன. ஜார்க்கண்ட் என்பது மினரல்ஸ் உள்ள மாநிலம். 50 வருஷத்துக்கு மினரல் எடுக்கலாங்க அங்கிருந்து. மினரல்ஸ் இருக்குங்க, தலைக்கீழே மலை, இதெல்லாம் கிராமத்துல ஃபாரஸ்ட்ல எல்லாம். அதனாலதான் சைனா ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்க ஜார்க்கண்ட் மேல. அது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டர்னல் ஸ்டடி பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவாக்கும். ஏன்னா அவங்க சைனா வாண்ட்ஸ் மினரல்ஸ் நவ். ஓகே. இப்ப ஏர்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி ஜார்க்கண்ட் முதலமைச்சர் என்பவர் ரொம்ப முக்கியத்துவமானவர். அப்போ ஹேமந்த் சோரன் அவருடைய உறவினரான சம்பன் சோரனையே பிரிச்சுட்டாங்க டிஎம்கே, இது நம்ம பிஜேபி. ஆக மொத்தம் அமித்ஷா அவர்களுடன் ஒரு 5-6 பத்திரிகையாளர்கள் தனியாக பேசியிருந்தார்கள். ஒரு பேக்ரவுண்ட் பிரீஃபிங் என்று ஒரு நடக்கும், அதில் நான் இருந்தேன். அப்பொழுது அமித்ஷா சொன்ன கருத்து என்ன என்று கேட்டால், ஜார்க்கண்டில் கண்டிப்பாக பாஜக வெற்றி அடையும் என்று சொன்னார். ஓகே. அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் லெவல் பிஜேபிக்கு இருக்கு இல்லையா? இருக்கு. அப்ப காங்கிரஸ் பின்னடைவு, சம்பன் சோரன் ஹேமந்த் சோரன் பின்னடைவு தான் இருக்கு. ஆமா, பின்னாடி சார் ஒண்ணுங்க. நம்ம லாலு பிரசாத் யாதவ் சொன்னார், ஜார்க்கண்ட் உருவானால் என்னுடைய பிணத்தின் மீது தான் உருவான. 10 வருஷம் ஆயிடுச்சுங்கள. நம்ம இவர் சொன்னாரு, நம்ம அடல் பிஹாரி வாஜ்பாய் டயத்துல பண்ணாங்க. அது பிஜேபி ஸ்டேட். டாக்டர் ரமன் சிங் இருந்த இடம் அது, ராம்சரண் தாஸ் இருந்த இடம் அது. ஸோ ஆக மொத்தம் அவங்களும் நல்ல பண்றாங்க. இப்ப நரேந்திர மோடி ஒரு புதிய பொலிவு பெற்று விட்டது. இப்ப ஒண்ணு ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, வயநாடு, இந்த 3 தேர்தல் வச்சு ராகுல் காந்தி வயநாடு தான் கான்சென்ட்ரேட் பண்ணாரு. அங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிடுச்சு இந்த வாட்டி. ஆக மொத்தம் மகாராஷ்டிராவும் சரி, ஜார்க்கண்ட்லயும் சரி, ராகுலுடைய பிரச்சாரம் இக்கா துக்காவா இருந்தது. இங்க அங்கு இருந்தது தவிர கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணல அவரு. அங்க ரீஜனல் சட்ராப்ஸ் நானா பட்டோலேங்கிறவர் மகாராஷ்டிராவில் சொல்லிட்டார், ராகுல் காந்தி உள்ள வராது. ஏன்னா வீர் சார்வர்கள் சொல்லிட்டு பிஜேபி அவரை வெறுப்பாத்துறாங்க. அது உங்களுக்கு பாம்பே பற்றி தெரியும், நீங்க பாம்பேல இருந்திருக்கீங்க. அது நான் இப்போது பார்த்தேன், வீர் சார்வருக்கு போஸ்டர் எல்லாம் ஒட்டிட்டாங்க. ஆமா சார், வீர் சார்வர் பத்தி தப்பா பேசி அவருக்கு ஒரு புல்லட் போட்டுக்கிட்டாரு. அதனால அவர் யாரும் கிட்ட வரல, போடாங்கிறாங்க. அதையும் தவிர உத்தவ் தாக்கரேக்கு ராகுல் காந்திக்குமே இடையே பிரச்சனை வந்துவிட்டு உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக நிறுத்தவில்லை. இந்த ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா, as we come to the end of our show, Jharkhand is for BJP, Maharashtra tough contest. மகாராஷ்டிரால 6 பார்ட்டி கண்டெஸ்ட் பண்றாங்க. 6மே பிளவுபட்ட பார்ட்டிகள், 6மே ஒரு பிரச்சனையில் உள்ள பார்ட்டிகள், 6 கட்சிகள். அந்த 6 கட்சியில சரத்பவார் கட்சி என்சிபி, இந்த நேஷனல் காங்கிரஸ், அது உத்தவ் தாக்கரே. அதையும் தவிர இவங்களுக்கு ஒன்னொன்னா பார்க்க வந்தீங்கன்னா காங்கிரஸ். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிவசேனா, ஏக்நாத் ஷிண்டே, தேவேந்திர பட்னவிஸ், அஜித் பவார். இந்த 6 பேர் நடுவில் இண்டிபெண்டன்ஸ் நிறைய போடுறாங்க சார். அது எந்த சேனலும் சொல்ல மாட்டாங்க கணேஷ், நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க சார், யார் தான் சார் வின் பண்ண போறாங்க? மகாராஷ்டிரா இஸ் the entire country is looking forward to what is going to happen. ஏக்நாத் ஷிண்டே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. 416 இண்டிபெண்டன்ஸ் 2 கட்சியில இருந்தும் டிக்கெட் கிடைக்கலன்னு வெயிட் பண்ண. அவங்க 400 பேர்ல ஒரு 10 பேரை ஜெயிச்சுட்டான்னு வச்சுங்க. இண்டிபெண்டன்ஸ் தாங்க கிங் மேக்கரா இருப்பாங்க சார், பார்த்துட்டே இருங்க. இண்டிபெண்டன்டா நிக்கிறவங்க.
அதே இப்ப பாஜக டிக்கெட் கிடைக்கலன்னு தனியா போய் இண்டிபெண்டா இருந்தாங்க, காங்கிரஸ் டிக்கெட் கிடைக்கல இருந்தாங்க, உத்தவ் தாக்கரே டிக்கெட் கிடைக்கல இருந்தாங்க. இந்த 6 கட்சியிலும் 400 பேர் நிக்கிறாங்க. அந்த லிஸ்ட் நான் ஒரு டேபிள் போட்டு வச்சிருக்கேன் நான். அதுல whatever you get the feelings, பிஜேபி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரும் கணேஷ். ஓகே, பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரும். ஓகே, கண்டெஸ்ட் பண்றாங்க, அதுல 100 டச் பண்ணுவாங்க. சார் எனக்கு ஒரு क्वेश्चन 40. அந்த ஏக்நாத் ஷிண்டேயும் அஜித் பவார் சேர்ந்து அஜித் பவார் முதலமைச்சர் ஆக்குறேன்னு உத்தவ் தாக்கரே. அத உத்தவ் தாக்கரே அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் வந்துருவாங்க பிஜேபி பக்கம். ஆமா, கட் பண்ணுவாங்க. அந்த உத்தவ் தாக்கரேக்கு 50 MP MLA வந்தான்னு வச்சுங்க, 50ல 10 பேர் இழுத்துன்னு வந்துருவாங்க. அமித்ஷா பவர் இருக்குது கையில. ஓ, அப்படிலாம் வேற கூட நடக்கும் இல்லையா ஃபைனலா? எப்படி நீங்க தேர்தல் நடக்கிறத பத்தி கவலையே படாதீங்க, தேர்தல் நன்றாக நடக்கும். ஆனால் தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய நாடகங்கள் தான் என்ன மாதிரி இருக்கும் தெரியாது. இது ஹரியானா மாதிரி இல்லைங்க. ஓகே, பட் ஹரியானால வந்து அதான் அவுட்ரைட்டா பிஜேபி வின் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் சொற்ப ஓட்டுகள் வாங்கினாலும் அவுட்ரைட்டா வின் பண்ணிட்டாங்க. எனக்கு இங்க ஒரு கொஸ்டின் சார், இப்ப பிஜேபி சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியா வந்தா எப்படி சார் ஏக்நாத் ஷிண்டேவை வந்து பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஆக்குவாங்க? இப்போ ஓ பன்னீர்செல்வம் எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒத்துண்டாரு? ஓகே, சீஃப் மினிஸ்டர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் எப்படிங்க இருக்கு? இப்ப தேவேந்திர பட்னவிஸ் எப்படி இருக்காங்க? அதனால்தான் மகாராஷ்டிராவிற்கும் தமிழகத்துக்கும் பல ஒற்றுமை வேற்றுமைகள் இருக்கின்றன. ஓகே, சரி. ஆனாலும் வந்து ஏக்நாத் ஷிண்டே சிஎம் இருப்பாரு. பட் இதே மாதிரி அஜித் பவார் அண்ட் தேவேந்திர பட்னாவிஸ் இருப்பாங்களா? ஜெயித்து கொடுத்துட்ட பிறகு தேவேந்திர பட்னவிஸ் மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராக்கலாம். யார் கண்டாங்க? அப்படி கூட ஆகலாம் இல்லையா? அப்ப இவர் இங்க போயிட்டாருன்னா அப்ப அஜித் பவார் என்ன ஆவாரு? அஜித் பவார் வந்து டெப்யூட்டி சிஎம்மா? டெப்டி சிஎம்மா வச்சிருப்பாங்க. அஜித் பவார் நம்ப முடியாதுங்க. நேத்தி பிரைம் மினிஸ்டர் கூட்டத்துக்கு வரவே இல்லைங்க அவரு. அவங்க அஜித் பவாரை வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து முஸ்லீம் ஓட்டு அதிகமா தேவைங்க, மீதி 2 பேருக்கு தேவை இல்லைங்க. சரி சரி சரி, ஓகே. சரத்பவாருக்கு ஹிந்து ஓட்டு தேவையே இல்லைங்க, முஸ்லீம் ஓட்டுல வச்சு. இப்ப பாருங்க, இன்னைக்கு சஜாத் நமானிங்கிறவர் வந்து ஆல் இந்தியா முஸ்லீம் லா போர்டுடைய மெம்பர் சொல்லிட்டாரு, பாஜக வெற்றி பெற்றால் முஸ்லீம்கள் இன்று இருக்க முடியாது பம்பையில் அப்படின்னு ஒரு புதிய கலப்பு குண்டை போட்டு விட்டாரு. அவங்க மொத்தம் போலரைசேஷன் ஆயிட்டு இருக்குது, ஹிந்து வர்சஸ் முஸ்லீம் அப்படின்ற மாதிரி ஒரு போலரைசேஷன் வந்து ஆயிட்டு இருக்கு இல்லையா? இருக்கு சார். அப்படி இருக்கிற பட்சத்தை இந்த சைட்ல உத்தவ் தாக்கரே ஒருவேளை இந்த ஃபேக்ஷன் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சைட்ல யார் சார் சிஎம் கேண்டிடேட் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? உத்தவ் தாக்கரே திருப்பி கொடுப்பாங்களா, இல்ல சரத்பவார் வந்து சுப்ரியா சூலேவை கொண்டு வரணும்னு நினைப்பாரா? எப்படி காங்கிரஸ் வந்து மேலிட வருவாங்களா? இப்ப வந்து ராகுல் காந்திக்கு எத்தனை எம்எல்ஏ வராங்க பொறுத்து இருக்குங்க. அதை பொறுத்துதான் உத்தவ் தாக்கரே சீஃப் மினிஸ்டர் ஆவாரா இல்லையான்னு. ஒருவேளை ஏக்நாத் ஷிண்டே கூட சொல்லலாம், நீ சீஃப் மினிஸ்டர் உங்க டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்குன்னு ஒத்துருமிடுவாங்க, காங்கிரஸ் அடிக்கிறதுக்கு பார்ப்போம். இப்போ வந்து சரத்பவாருடைய பதவி காலம் வாழ்காலம் எல்லாம் இப்போ ஹீஸ் 84 years, இன்னும் 100 வயசு இருக்கட்டும், அவர் நல்லபடியா இருக்கட்டும், யாரும் இல்லைங்கிற. அவருக்கு தாக்குவதை படிக்கிறது கஷ்டம். ஆக மொத்தம் சரத்பவாருடைய எதிர்காலமும் காங்கிரஸுடைய எதிர்காலம் தான் இந்த தேர்தல் முடிவு செய்யும் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. நான் 10 நாள் இருந்ததுல. ஓ, அப்படிதான் இருக்கு. ஓகே, பட் அல்டிமேட்டா வந்து யாரு வின் பண்ணுவாங்கன்னு இன்னும் சொல்ல முடியல இல்லீங்களா சார்? ஏன்னா வந்து தேர் இஸ் நோ கிளியர் வின்னர் அப்படின்ற மாதிரி தான் ஷிண்டேக்கு எட்ஜ் இருக்குதுங்க கணேஷ். கனிமொழி பத்தி தான் இல்லீங்களா? ஏன்னா வந்து திமுகல ஒரு சச்சரவு லைட்டா வந்து மேல ஓங்குது அப்படின்றத நம்ம பாக்குறோம். திஸ் வாஸ் எக்ஸ்பெக்டட். ஏன்னா வந்து உதயநிதியோட எலிவேஷன் வந்து சடன் அண்ட் இனார்மஸ், அதாவது வந்து ஒரு லெவலே இல்லாம மேல போய்கிட்டே இருக்கு. அது கனிமொழிக்கு நிச்சயமா ஒரு கஷ்டமா இருந்திருக்காதா? நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? திமுகவில் என்ன குழப்பம் நடக்கிறது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது கணேஷ். காரணம், ஆட்சியில் இருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 1 வருடமாக தூக்கம் வருதில்லை, என்ன மற்ற நாள் நியூஸ் பேப்பர், நெக்ஸ்ட் டே நியூஸ் பேப்பர்ல இருந்து என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும், திமுகவுக்கு அறிக்கைகள் அதெல்லாம் நிறுத்துங்க அப்படிலாம் சொல்றவர் பழனிவேல் தியாகராஜன் 30,000 கோடி அவருடைய மருமகன் மீது பழி சுமத்தியவுடன் அவர் இன்னும் மனதில் வைத்து கொண்டு பழி வாங்கி அவருடைய நிதி அமைச்சகத்திலிருந்து எடுத்து அவரை வேற டிபார்ட்மெண்ட் கொண்டு போயிட்டாங்க. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா there is some strife in DMK. தூத்துக்குடிக்கு உதயநிதி ஸ்டாலின் போப்பதா இருந்தது. ஆனா இந்த அம்மா சிங்கப்பூர் போயிட்டாங்க, கனிமொழி.
அது என்ன நடக்குது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. திமுகவில் இருக்கு. ஏன்னா அவங்க குடும்பம்னு நல்லா ஒட்டிடுவாங்க. மீதி பேரை பத்தி பேசுவாங்க. எடப்பாடி பழனிசாமியை பத்தி பேசுவாங்க, நரேந்திர மோடியை பத்தி பேசுவாங்க, அண்ணாமலையை திட்டுவாங்க, சீமானை திட்டுவாங்க, விஜயை திட்டுவாங்க. ஆனா இவங்க குடும்பத்தில் நடந்தது அப்படி கூடி எப்படி குடும்பம் திராவிட மாடல் சார். ஆனா வந்து உதயநிதிக்கும் அதுக்கப்புறம் கனிமொழிக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒட்டும் உறவும் வந்து அப்படியே வந்து பட்டும் படாமலும் தானே சார் இருக்கு. இவர் போயிட்டு துணை முதலமைச்சர் ஆன உடனே போய் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கினாரு. பட் இருந்தாலும் தனக்கு வர வேண்டிய ஒரு பதவி வந்து ஒரு குடும்பத்துக்கே போயிட்டு இருக்கு. அவங்களும் அந்த குடும்பத்துல ஒருத்தங்களா இருந்தாலுமே அவரோட அண்ணன் பையனுக்கு போயிருக்கு அப்படின்றது தானே வந்து அவங்க பார்ப்பாங்க இல்லையா? தனக்கு தானே வரணும் அது பார்ப்பாங்க. அதுதான் அது ஒரு பட் ஃபார் நேச்சுரல் தான். அங்க கனிமொழியினுடைய தாக்கம் ஆதங்கம் அது வந்து இயற்கையானதுதான் என்று நாம் வர்ணிக்க முடியும். காரணம் அந்த அம்மா நேரத்தில் நீங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது அவங்க எல்லாம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப துறவி ஆகணும்லாம் கூட நினைச்சிருக்காங்க போல இருக்குது. அவங்க she used to take lot of we have to control her எப்படிதான் பார்த்தாங்க அப்பா இருக்கும்போதே. அதெல்லாம் அவங்க குடும்பத்துல ஐயா மூக்க அழகிரி கூட எங்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காரு மந்திரியா இருக்கும் போதெல்லாம். அப்படியா? தகப்பனா தாயாரை பற்றி அதெல்லாம் நம்ம வெளிப்படையாக சொல்லுவது அநாகரிகம், என்னுடைய பத்திரிகை தர்மம் அல்ல. இருப்பினும் கனிமொழியை பழி வாங்குகிறதா திமுக என்ற தலைப்பில் நாம் பேச ஆரம்பித்தால் 1 மணி நேரம் பேசலாம். அப்ப பழி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரிதான் பாக்குறீங்க. மறைமுகமா பழி வாங்குறாங்க இல்லையா? ஆமா ஆமா. அந்த அம்மாக்கு கனிமொழியினுடைய தாய்க்கு 90 வயசு ஆயிடுச்சுங்க. அந்த அம்மாவை இல்ட்ரீட் பண்றான் பாருங்க. இதெல்லாம் ஏதோ உள்ள நடக்குதுங்க. அதனால இல்லாம சிங்கப்பூருக்கு சப்போஸ் உங்க வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளி வராருன்னா நான் வரேன்னு வச்சுங்க கணேஷ், நீங்க வந்து பொட்டி எடுத்துன்னு வெளியூருக்கு போயிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? எனக்கு மூக்கு உடைச்ச மாதிரி தானே இருக்கும். நிச்சயமா 100% சார். அதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதான் தூத்துக்குடிக்கு இவர் வராரு. இவர் வரும்போது நான் எதுக்கு இருக்கணும்? அப்புறம் இவரை வரவே இருக்கணும் இல்லையா? துணை முதலமைச்சரா? அது தவிர கணேஷ், திமுகவில் நடப்பதை பற்றி சில ஊடகங்கள் மறைத்தாலும் இருட்டடிப்பு செய்தாலும் சமூக வலைத்தளங்களிலும் சரி வாட்ஸ்அப்பிலும் சரி அது தவிர பொது மேடைகளிலும் சரி கிசுகிசுக்கள் தமிழக பத்திரிகைகளில் பல வர ஆரம்பித்து விட்டது. வார பத்திரிகைகள், மாத பத்திரிகைகள், வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல இதெல்லாம் இனிமேல் நிறுத்த முடியாது. ஏன்னா இதெல்லாம் 2026க்கு அப்ரோச் பண்ணி தான் போகுதுங்க கணேஷ். ஓகே சார். அப்ப 2026க்கு திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு உட்கட்சியிலையும் வரும், வெளியிலேருந்தும் வரும். எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? வரமாட்டாங்க. அந்த அம்மா வெளில தள்ளினா கூட வெளில வரமாட்டாங்க. காரணம் 23 எம்பிக்களை கொண்ட நாடாளுமன்ற குழுக்கு தலைவராக இருக்கிறார் டிஆர் பாலுக்கு இருந்த சமயம் அந்த அம்மா இருக்காங்க. நல்ல ஹை பொசிஷன் இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? ஒண்ணு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா முக ஸ்டாலின் நேரம் போய் பார்த்துடுறாரு. ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர். இந்த அம்மா போறது கிடையாது. இந்த அம்மா மேக்சிமம் வந்து சுப்ரியா சூலே, ஹர்சிம்ரத் சிங் பவரோட பேசிட்டு சுப்ரியா சூலேயோட அது பாருங்க இப்படி வாட்ஸ்அப்ல இப்படி எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்குதோ சரி, அதோட சரி, அவ்வளவுதான். She does not have any power. She does not wield any power at all, sir. அது வந்து நிச்சயமா ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா அது தவிர நான் வந்து சில உண்மையை தங்களுடைய நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இருட்டடிப்பு செய்யக்கூடாது. நிச்சயமா சார், சொல்லுங்க. அது பத்திரிகை தர்மம் அல்ல. 12 எம்பி உதயநிதி ஸ்டாலினுடைய சப்போர்ட்டரா இருக்காங்க சார். கனிமொழி ஒரு எம்பி கூட இல்லைங்க சார் சப்போர்ட்டரா. டிஆர் பாலு கிட்ட 3 பேர் இருக்காங்க, ராஜா கிட்ட 4 பேர் இருக்காங்க. அப்படி போயிடுத்து 21 பேரை முடிஞ்சு வச்சு காத்த க்ளோஸ். ஐயோ, அப்ப அவங்க ஒண்ணுமே அப்ப she does not have any power at all. அவங்களுக்கு மேல ஒரு கண்ட்ரோல் கூட இல்ல அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? பல் கிடையாதுங்க சார். இது ரொம்ப பாவம் சார். அது பாவம். அந்த அம்மா வந்து என்னதான் பண்றாங்கன்னு தெரியல இல்லையா? அவங்க வந்து கோஆர்டினேட் பண்றது கிடையாது. பண்றது அவங்க கொரோடான்னு போட்டிருக்காங்க. எல்லாம் உதயநிதி சப்போர்ட். எத்தனை எம்பி எல்லாம் உதயநிதிக்கு சப்போர்ட்டா இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எம்பிஸ், செகண்ட் டைம் எம்பிஸ். மூத்த எம்பிக்கெல்லாம் இருக்காங்க. ஜெகத் ரக்ஷக் சைடு போயிடுவாங்க. டிஆர் பாலு சைடு, டிஆர் பாலு கூட சரண்டர் ஆயிட்டாரு. ஏன்னா அந்த பையனை டிஆர்பி ராஜா மகனை மந்திரி ஆக்கினப்ப அவர் சரண்டர்டு.
ஆமா. பக்கத்துலயும் நம்ம கனிமொழி கட் பண்ணி வந்துட்டாரு மு.க. ஸ்டாலின். ஆமா. அவங்களுக்கு அந்த பவர் ஒண்டி சும்மா பேரளவுக்கு ஹானரரி ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்களே தவிர அது வந்து அதனால என்ன ஒரு பவரும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் டைரக்டா போய் அவங்கள போய் பார்த்துடுறாரு, மோடி போய் பார்த்துறாரு, இல்லாட்டா நிர்மலா சீதாராமனை போய் பார்த்துடுறாங்க. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா வந்து எம்பிஸ் எல்லாருமே ஒரு ஃபேக்ஷன்ஸா இருக்காங்க. இவங்களுக்கு கீழே வந்து யாருமே இல்லை. அப்படின்னும் போது எந்த அது தவிர கனிமொழி பர்த்டேக்கு எவ்ரி பர்த்டேக்கு இது வரைக்கும் 10 பர்த்டே ஆயிடுச்சுங்க. பிஜேபி வந்தப்புறம் அமித்ஷா எங்க தினம் அவர் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கனிமொழி பர்த்டே கிரீட்டிங்ஸ். நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடிக்கு போய் தான் அந்த வெள்ள நிவாரண சமயத்தை பத்தி பார்த்தாங்க. அவங்க கனிமொழியோடு இருந்தாங்க. ஏதோ டிஎம்கே இஸ் ஆல்சோ ஃபேசிங் இன்டர்னல் ப்ராப்ளம் த்ரூ பிஜேபி. அது வேற இருக்குதுங்க. ஓகே, somehow something is happening. அதுதான் வந்து நம்மளோட இன்னைக்கு நேயர்கள் நமக்கு தெரிவித்தாலும் சரி, நாம் நேயர்களுக்கு தெரிவித்தாலும் சரி, இது இருக்கக்கூடிய யதார்த்தமான நிகழ்வுகள். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகே, நம்ம வந்து சூப்பரா பேசணும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் சார். Namaste.